வந்துச்சு பிள்ளைக்கு. பிரபாவை கேட்டேன், குளிரில் நல்லா தூங்குது. இங்கே குளிர் இல்லை. சீக்கிரமாகவே தூங்கிடுச்சு இதெல்லாம். ஆஹா, பெல்ட் அடிக்கிறதும் எப்பா கயிறு மூக்குள்ளே போயிடுச்சா? தும்மல் விட்டுற. குளிருக்கு நல்லா தூங்குங்க. இதெல்லாம் தூங்குது, அது தூங்குது. இதுவும் விடிஞ்சிருச்சுல, இப்போ தூங்க ஆரம்பிச்சிடும். நம்மளை எலி போட்டுருச்சுல. வாசல் முடிஞ்ச உடனே தொழுத உடனே தூங்கிடும். அந்த கரெக்டாக ப்ரேயர் டைம் எந்திரிச்சிடும். 4 மணிக்கு எந்திரிச்சு எழுப்பி விட்ரும் எல்லோரையும். பச்சு பசு குட்டி பசு பச்சு குட்டி பச்சு குட்டி. குட்டியாக இருக்கும்போது முடியே இல்லாமல் இருந்துச்சு. உள்ள ஸ்கின் தெரிஞ்சிச்சு. அதனால் ஃபஸ்ட் டைம் குட்டியை தூக்கி வளர்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப குட்டி, 15 நாள் குட்டி. கயிறில் தூக்க அவள் ரொம்ப லேசாக இருக்கும், காற்றாக இருக்கும். பயப்படுவேன், வலிக்குமா என்னமோன்னு. இப்படி தான் மடியிலேயே வந்து படுத்துக்கிறோம். நீ ஷேக்கன் கொடு, லண்டி. நீ தான் லண்டியா? கேட்டக்காரி. எல்லோரும் தூங்குறாங்க. நீ அம்மாவை எழுப்பி விட்டுட்டேன்னு. நானும் ப்ரேயர் டைம் எந்திக்கிற டைமு தான். நாலு மணிக்கெலாம் நல்ல தூக்கம் சொக்குது. இது மூஞ்சிக்கிட்ட வந்துக்கிட்டு கணத்தில் வந்து உரசிக்கிட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்டான்னு பெட்ஷீட்டை மூடுனா மேலே ஏறி ஏறி விளையாடுது, நடக்குது மேலே. அப்புறம் எப்படி எந்திரிச்சாச்சு, எப்படி தூங்குறது? எப்படி தூங்குறது? எலி போட்டுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். தெய்வீங்களை போய் இப்போ எலி போட்டுச்சுல, அந்த மாதிரி தூக்கம் வந்துச்சு பிள்ளைக்கு. அங்கே போய் படுடா, இன்னும் மடியில் படுத்து தான் தூங்கணுமா? பிள்ளைக்கு தூக்கம் வந்துச்சு, அம்மாட்ட விளையாடிட்டே தூங்கிடும். என்னடா நல்ல பிள்ளை. இன்றைக்கி என்னமோ பால் கேட்கல, அசதியில் தூங்குது போல். சொன்னேன்ல ப்ரேயர் முடிஞ்சோன்னே தூங்கிடணும். அது வரைக்கும் முழிச்சிருக்கோம். கரெக்டாக ப்ரேயர் டைம் வந்துச்சிடும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு